ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் சீரீஸை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது வாரம் தேவன் ஏன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மாத்திரம் அனுப்ப முடியும், ஏன் அவரை மாத்திரம்தான் அனுப்ப முடியுமா என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதில் முதலாவது என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. வேறு யாருமே அந்த மகிமையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. இயேசு மாத்திரமே அவருடைய மகிமையின் சாயலாக இருக்கிறபடினாலே அந்த மகிமையை நம்மோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிப்பது அன்பு மேலானது மற்றும் அளவு கடந்தது. ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம எங்கிருந்து பார்க்க முடியும் என்றால், இது ஒரு சாதாரண ஒரு அன்பு அல்ல. ஆமேன். இந்த அன்பை குறித்து பார்க்கும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு அன்பு, நித்திய ஒரு அன்பு தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. இந்த அளவில்லாத அன்பு, மேலான ஒரு அன்பு, நித்திய அன்பு நம்முடைய தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. ஆகவே அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை தவிர இப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பை எந்த ஒரு மதமும் வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. எல்லோரும் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆண்டவருக்கு, ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள, நித்தியத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் அநேக மதங்கள் போதிக்கின்றது. ஆகவே அநேகர் பலிகளை செலுத்துகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. ஆகவே தேவனுக்கென்று பல பொருத்தனைகளை செய்து கொள்ளுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் என்ன செய்தால் நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ மதம் ஒன்றுதான், வேதம் ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனா கர்த்தர் நமக்காக, தேவன் நமக்காக எதை செய்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே பரலோகத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்லாக்கியம் நம்ம பிரயாசத்தினால் அல்ல, தேவன் நமக்காக செய்த பிரயாசத்தினால கிடைக்கப்பட்ட உண்டு. ஹல்லேலூயா. இதில் தாங்க பெரிய வித்தியாசமே இருக்கிறது. ஆமேன். இந்த நாளில் வசனங்களை வாசிப்போம். முதலாவது 1 யோவான் 4 அதிகாரம் 9-10 வசனங்கள் ஒரு வாசிங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 9-10. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி. ஆமேன். எப்படிங்க ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுத்தது? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதனுடைய அன்பை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார்? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் எதன் மூலமாய் அறிந்து கொள்ளோம் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நாம் பிழைத்திருக்கும்படி செய்கிறபடினாலே தேவன் நம்மிலே அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. அன்பை பற்றி பேசலாம், அன்பை பற்றி பாடல் எழுதலாம், அன்பை பற்றி பாடல் பாடலாம். நாமளும் அநேக வேளை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு பகுதியில் இருந்தாலும் உண்மையான அன்பை வெளிக்காட்டும்படியாக, ஹல்லேலூயா, அன்பு சொல்றதில் மாத்திரமல்ல, அது செயல்களிலும் இருக்க வேண்டும் என்பதை, நான் என் ஜனங்களை அன்பு கூறுகிறேன் என்று கர்த்தர் அதை வெளிப்படுத்தும்படியாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினாராம். ஹல்லேலூயா. அதாவது சில ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குணாதிசயங்கள் தேவனுக்கு மாத்திரமே உரியது. அதில் உலகத்தில் வேறு யாருக்குமே அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் யாருக்குமே கிடையாது. உதாரணமாக, சர்வ வல்லமுள்ளவர், எல்லாவற்றிலும் சர்வத்தையும் வல்லமுள்ள தேவன் என்பது அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆமேன். பிசாசுக்கு சர்வ வல்லமை என்ன செய்யாது, கிடையாது. அதே போல் எல்லா இடத்திலும் அவர் என்ன செய்கிறார், வாசம் செய்கிறார். ஓம்னிஷியன்ட்னு வாங்க, இஸ் எவ்ரிவேர்.
அது அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் அப்படி. இல்லை, பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. பிசாசு ஒரு இடத்துல தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆனால் அவனுடைய தூதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவருடைய தூதர்கள் என்ன இருக்கிறாங்க, அந்த நாட்களில் விழுந்து போயின பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறபடினால லூசிஃபர் ஒரு இடத்துல தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு செய்தி என்ன செய்துக்கும், போயிட்டு போயிட்டு வந்திருக்கும். தே கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தென் லைட். ஆமீன். அவங்க தூதர்கள் வேகமாக என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதனால் நமக்கு பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் லூசிஃபர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். தேவன் மாத்திரமே எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் பூரணமாக இருக்கிறார். வெறும் கை மட்டும் இங்கே இல்லை, கால் மட்டும் இல்லை. எந்த இடத்துல தேவன் இருக்கிறாரோ அந்த இடத்துல பூரணமாய் இருக்கிறார். அதே போல் 4-5 காரியங்கள் உண்டு. அது தேவனுக்கு மாத்திரமே உரிய காரியங்கள். சிலது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் உண்டு. அது நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டபடினால தேவனுடைய சில குணாதிசயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இன்டெலிஜென்ஸ். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவர் ஞானத்தில் சிறந்தவர். நாமும் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஞானத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம நிறையா ரோபோட்டுங்களை உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால ஆண்டவருக்கு உருவாக்கின கிரகங்களுக்கு கூட செய்து வரக்கூடிய ஞானத்தை தந்திருக்கிறார். 2வது, ஆண்டவருடைய அன்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு என்ன செய்தால், என்றைக்கு நாம் பாவிகளாக மாறணுமோ அன்றைக்கு அந்த பூரண அன்பை நாம் என்ன செய்துட்டோம், இழந்து போய்விட்டோம். ஆகவே ஆண்டவர் அந்த அன்பை மீண்டுமாய் நம்மிடத்தில் கொண்டு வரும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்தாரா, வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 10வது. ஆமென். ஆகவே ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கொடுத்தது எப்படின்னா, நான் அவரை அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புதிய அன்பை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். எப்படி? தன்னுடைய மகனை, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புனதுனால நம்முடைய இருதயத்தில் ஒரு புதிய அன்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உதாரணம் பாருங்க, நம்முடைய அன்பெல்லாம் என்ன செய்யணும்னா, நீ என்ன நேசிச்சா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னைய பகைச்சினா நான் உன்னைய பகைச்சிடுவேன், நீ என்னை திட்டுனா நான் உன்னை திட்டுவேன், நீ என்னை வெறுத்தினா நான் உன்னை வெறுப்பேன், நீ என்கிட்ட பேசலைன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஆகவே நம்முடைய அன்பை பார்க்கும்போது அதில் ஒரு டிமாண்ட் இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீ பண்ணால் நான் பண்ணுவேன், நீ பண்ணலைன்னா, நீ எப்படி பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரிட்டாலியேட், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன செய்வேன், பதில் அளிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அது உலகத்திலே நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு பிரதானமான அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? குமாரனை அனுப்பினதுனால அந்த அன்பை, தேவனுடைய அன்பை நமக்குள்ளாக உண்டாக்கி தருகிறாராம். அல்லேலூயா. ஆகவே திட்டுனாலும் நேசிப்போம், வெறுத்தாலும் நேசிப்போம், கோவப்பட்டாலும் தாழ்மையாக இருப்போம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு கிறிஸ்மஸ் நாட்களிலே தேவன் நம்மளை கொண்டு வருகிற ஒரு பிரதான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய அன்பை பார்க்கும்போது சாதாரணமானது அல்ல. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல். ரோமர் சொல்லப்பட்டிருக்கல 8:32 என்ன சொல்லப்பட்டிருக்குது? சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன செய்தாரா சொல்லுங்க. சொந்த குமாரன் என்றும் பாராமல் he sent his only son to this world. ஆமென். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்.
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ இங்கே வரும்போது ஆண்டவர் வரும்போது எப்படி வராருன்னா ஃபுல் பேக்கேஜோடு வராரு. ஆமேன். அன்பு மாத்திரமல்ல, அவரையே கொடுத்தவர் மற்ற உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறது அவருக்கு எம்மாத்திரம், உங்களை சுகமளிக்கிறது எம்மாத்திரம், உனக்கு விடுதலை கொடுக்கறது எம்மாத்திரம், உனக்கு அற்புதம் செய்வது அவருக்கு எம்மாத்திரம். தன்னுடைய பிள்ளையே தனக்கென்று வைத்து கொள்ளாதபடி உன்னை நேசிக்கிறபடினால, வேற ஒன்றும் இல்லைங்க. வசனம் சொல்ல இடத்துல இஸ்ரவேலுக்கு சொல்கிறார் என்னன்னு, நீங்கள் ஒன்றும் நல்ல ஜனங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கல. ஆமேன். அவர் உங்களிடத்தில் அன்பு வைத்தபடினால், அவர் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பு நம்மை அன்பினாலே கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே 1 யோவான் 4:9-10 படி நம்ம என்ன செய்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் என்ன செய்து கொள்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். ஸோ ஆண்டவர் எதுக்கு வந்தார்? உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் இந்த ரயில்வே பிரிட்ஜ் அதாவது பிரிட்ஜை ஆப்ரேட் பண்ணுற ஒரு மனுஷன் இருந்தார். அது ஒரு வெரி ஃபேமஸ் ஸ்டோரி. அது ரயில் ரோட் பிரிட்ஜ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நாள் போகும்போது தன்னுடைய இளைய பிள்ளையோடு கூட வேலைக்கு போனார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் பார்க்குறாரு, ஃபுல் பேசஞ்சர்ஸோடு கூட ரயில் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதை அவர் பார்க்கும்போது உடனடியாக அந்த ஃப்ளைஓவர் என்ன செய்ய வேண்டும், சாத்தி ஆக வேண்டும், மூடி ஆக வேண்டும். ஏன்னா ரயில்வே ட்ராக் கரெக்டாக படித்த போது ஒரு விபத்தும் இல்லாமல் ரயில் போகக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது தன்னோடு கூட அழைத்து வந்த அந்த சிறு பிள்ளையானது அந்த கரெக்டான ஃப்ளைஓவரில் அந்த பிரிட்ஜுகளில் அந்த மெக்கானிசம் அந்த ஆப்ரேட் பண்ணுற இடத்துல விளையாண்டுட்டு இருக்குது. இவருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம். உடனடியாக அந்த பிரிட்ஜை என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி க்ளோஸ் பண்ணால் அந்த பிள்ளை நசுங்கி மரித்து போய்விடுவான். இப்பொழுது போராட்டம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிள்ளையை காப்பதா அல்லது நூற்றுக்கணக்கான ஜனங்களை காப்பதா என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல பிள்ளையை கொலை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை, காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அநேக ஜனங்களை காப்பாற்றினாராம். பாருங்கள், தட் வாஸ் அன் ஆக்சிடெண்ட் இல்லையா? எதிர்பாராத நடக்கிற ஒரு காரியம். அது விட்டிருந்தால் ஒரு விபத்து நடந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்ல, அது விபத்தான காரியம் அல்ல, தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. அவருக்கு ஒரு வாய்ப்பில்லை, இதா அதான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய கூட ஒரு நேரம் கிடையாது. அவர் ஆதியிலேயே, ஆதியாகமம் 3:15 என்ன செய்துட்டாரு, எப்போ மனுஷன் விழுந்தானோ அவர் அந்த நேரத்துக்காக காத்திருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு, ஆமேன், தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி சரியான வேளையிலே தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இயேசு உலகத்துக்கு வந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டே கிடையாது. அல்லேலூயா. பிதா நம்மை நேசிக்கிறபடினால, ஒருவேளை அவர் ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சிருந்தார்னா தூதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் சொல்கிறபடி வல்லமையோடு கூட செயல்பட்டு இருக்க முடியும். ஆமாவா இல்லை? அதிகாரத்தோடு கூட செயல்பட்டு இருக்க முடியும். அவர் சொன்னதுக்காக கடமையை அவர்கள் என்ன செய்திருக்க முடியும், நிறைவேற்றி கடந்திருக்க முடியும். ஒரு நாளும் தேவனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆக தேவன் ஒரு பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, பிதாவுடைய அன்பை வைத்திருக்கிற, பிதாவுடைய குணாதிசயங்களை வைத்திருக்கிற ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். இப்போ தேவனை குறித்து பார்க்க போனால் அவர் நித்திய அன்பு உடைய தேவன். அந்த அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. ஆமேன். ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 100% அது. ஆண்டவர் உன்னை குறைவாக நேசிக்க முடியுமா? முடியாது. அது பர்ஃபெக்ட் லவ். தேவன் ஒருவர் தான்
பூரணமான அன்பினாலே நம்மை நேசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த பூரண அன்பு எங்கே தான் இருக்குது? குமாரனாகிய இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அந்த குமாரனாகிய இயேசுவை நமக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். நீங்கள் டைட்டானிக் கப்பல் அந்த இதை குறித்து கூட நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அதில் ஒரு ஸ்காட்டிஷ் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், ஜான் ஆப்பர் என்று சொல்லிட்டு. அந்த டைட்டானிக் கப்பலில் தன்னுடைய மகளோடு கூட அவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தான் தெரியும், அது ஒரு ஐஸ்பர்க்கில் மோதி அந்த கப்பல் வந்து மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த கப்பல் மூழ்கும் போது உடனடியாக மூழ்கவில்லை, அது உங்களுக்கு தெரியும், ஸ்லோவாக தான் என்ன செய்தது, மூழ்கி கொண்டு இருந்தது. அதில் அநேகர் தப்பிச்சாங்க. அப்போ இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அதுலேருந்து தப்பித்து கொள்ள போகும்படியாக அவருக்கு ஒரு லைஃப் போட் கொடுத்தாங்க ஸ்காட்டிஷ் பாஸ்டருக்கு. அப்போ அந்த லைஃப் போட் கொடுக்கும்போது அவர் செய்த காரியம், தன்னுடைய பிள்ளையை அதில் ஏற்றி விட்டாராம். ஏற்றி விட்டுட்டு நீங்கள் போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு அவரால் முடியுமோ அத்தனை பேர்கிட்டையும் போய் சொல்லலாம், நீ மரித்தாலும் உனக்கு ஒரு புதிய ஜீவன் ஒன்று உண்டு. அல்லேலூயா. உயிரோடு கூட எழுந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள, உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய், இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் நீ மரித்தாலும் உடனடியாக நீ இயேசுவை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆட்களுக்கு முடியுமோ அத்தனை ஆட்கள், கடைசியில் அவளுக்கு மூழ்கி மறிக்கும் வரையில் ஒவ்வொருவருக்கும் என்று நித்திய அன்பை குறித்து பிரசங்கித்தாராம். அவரை குறித்து சொல்லும்போது தப்பிச்சு போனவங்க இருப்பாங்க ஒரு சிலர், அவங்க சொல்லுவாங்க, ஜான் ஆப்பர் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி நேரத்தில் அநேகருக்கு ஒரு நித்திய ஜீவனை, நித்திய அன்பை குறித்து போதித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அந்த நாளில் இருந்தவங்க இன்னுக்கு திருப்பியும் மரித்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அநேகர் ஒப்பு கொடுத்தாங்களாம், அந்த நாளில் இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணாங்களாம், பாவ அறிக்கை செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே அவருடைய அன்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்தும்படியாக. ஆகவே அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது நமக்கு அந்த அன்பை பெற்றிருக்கிற நாம், இந்த நாட்களில் நித்திய அன்பை பெற்றிருக்கிற நாம் நித்திய ராஜ்யத்தை குறித்து ஒவ்வொருக்கு என்னன்னு சொல்லி தான் ஆக வேணும். பாருங்கள், முதல்ல அன்பு எப்படி வெளிப்படுத்தினார்? குமாரன் மூலியமாக வெளிப்படுத்தினார். இப்போ இயேசு வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறாரு? மாட்டு தொழுவத்துக்கு ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவருக்கு முற்றிலும் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி. ஆனால் அதே வேளையில் பிதா எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே அளவுக்கு குமாரனும் நம்மை நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் எல்லளவும் குறைந்து போகவில்லை. பிதாவினுடைய அன்பு எந்த அளவுக்கு நிறைவாய் வெளிப்பட்டதோ அதே அளவுக்கு இயேசு நம்மை நேசித்தபடினால தான் அவர் என்ன செய்தாரா? இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அவர் வரும்போது தன்னை வெறுமையாக்கி வந்தார் என்று சொல்லி வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமேன், அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்குது அப்படின்னா, முதல்ல தன்னை தாமே என்று இருக்கிற வெறுமையாக்கி என்று சொல்லி, கிரேக்க பதம் வந்து அதுக்கு கெனோசிஸ் அப்படிங்கிற ஒரு பதம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த கெனோசிஸ் அப்படின்னா எஸ் பிகம் நத்திங், எஸ் பிகம் ஒன்றுமே இல்லாத ஒருவராக வந்தார். அப்படி பாருங்கள். கொஞ்சம் யோவான் சொல்லும்போது இதெல்லாமே யோவான் தான், அன்பை குறித்து சொல்லும்போது யோவான் தான் நிறைய வசனம் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட மகிமை, சீனாய் தேச மலையில் மகிமையோடு கூட இறங்கின அதே தேவன் இன்றைக்கு எங்கே இறங்கி இருக்கிறாரு? வெறுமையாக்கி நீயும் நானும் தொழுது கொள்ளும்படியாக எங்கே வந்திருக்கிறாரு? மாட்டு தொழுவத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருன்னு. ஆனால் லூக்கா சொல்லும்போது அப்படி சொல்லலை. ஏன்னா அது வரலாற்று பூர்வமாக சரியான்னு தெரியாது. ஏன்னா லூக்கா சொல்லும்போது அந்த சாஸ்திரிகள்
அவங்க வரும்போது ஒரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க அங்கே தான் வந்து பணிந்து கொண்டாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். ஏன்னா அது கிறிஸ்மஸ்னாக்க எல்லாவற்றையும் ஒன்றாக வெளிப்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கிறது. உண்மையிலே அவர் வந்தது ஒரு 2 வருஷம் கழித்து தான் அவங்க வந்து சேர்ந்துருக்குறாங்க. நீங்கள் அந்த கரெக்டாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாட்டுத்திருவத்தில் அவர் வந்திருக்கும்போது அவங்க வந்து கிடத்தினார்கள் என்று சொல்லி. ஸோ ஆமாம், பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தெளிவாக தெரியும். என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒன்று உண்மை, மகிமை உள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் தன்னை வெறுமையாக்கி எங்கே வந்தார்? மாட்டுத்தில். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வெறுமையாக எதற்காக வந்தார் என்றது தான் ரொம்ப முக்கியம். பர்பஸ் இல்லாமல் அவர் வரலை, முகாந்திரம் இல்லாமல் அவர் வரல. அப்போ என்ன முகாந்திரம் அப்படின்னா, தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேணும். இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்போ வெளிப்படுத்த வேண்டும்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்து ஆக வேண்டும். ஆகவே எம்ப்டிட் ஹிம்செல்ஃப், வெறுமையாக்கி நம்மை நிறைவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பூரண அன்பு தான் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆகவே என்றைக்குமே அதனால தான் சொல்கிறேன், 1000 நாவு இருந்தாலும் போதாது அவரை ஆராதிக்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு நம்ம எந்த இடத்திலும் வாங்கினதும் கிடையாது. அப்படிப்பட்ட அன்பை நம்ம பெற்றுக்கொள்வோமா என்று கூட தெரியாது. உண்மையாகவே தேவன் இடத்துலேருந்து வந்த அன்பு மாத்திரமே பூரணமான ஒரு அன்பாக இருக்கிறது. நீங்கள் ஃப்ரான்சிஸ் அசூசி அவர்களை புனிதர் இல்லையா, செயின்ட் ஃப்ரான்சிஸை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேகர் சொல்கிறாங்க ஃப்ரான்சிஸ் வந்து ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் வந்து பிரின்ஸாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மை, ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோ ஐஸ்வர்யத்தை வைத்திருந்த ஒரு மனிதன். அதனால் நிறைய பேர் தான் யூ மஸ்ட் பி எ பிரின்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிறகு இருக்கிற அவருடைய சரித்திரத்தில் கூட அவர் சொல்லும்போது எப்படி தெரியும், பெரும்பாலும் அவர் பிரின்ஸாக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போது இயேசுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது, இயேசுடைய சரீரத்தை சரி பிள்ளைக்கு வெளியில் டைம் கொடுங்க கொஞ்சம். ஓகே. Okay, we need to pray for the child, okay? He needs God's blessing. அவருடைய சிந்தை பூரணமான ஒரு நிலையில் இல்லை. நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. சனத் அவர் பேர். ஓகே. ஆமாம், சரித்திரத்தை நம்ம வாசிக்கும்போது ஃப்ரான்சிஸுடைய சரித்திரத்தை, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரத்தை அவர் வாசிக்கும்போது, அவர் தாழ்மையை, ஆண்டவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் வாசிக்கும்போது, அவர் தன்னை வெறுமையாக்கி ஜனங்களை நேசிக்க கீழே வந்தாருன்னு சொல்கிற அந்த ஒரு கருத்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகவே என்ன செய்தாராம், ஒரு நாளில் திடீரென்று சொல்லி, அவருக்கு 100கணக்கான வேலையாட்கள் அந்த நாட்களிலே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய நிலையிலேருந்து அந்த ராயல் ரோபை, அப்படி தான் சொல்லப்பட்ட, அதனால தான் நாங்கள் ராயல் பரம்பரையிலேருந்து அவர் வந்திருக்க முடியும், ராஜ பரம்பரையிலேருந்து. அவர் என்ன செய்கிறாராம், ஒரு நாள் வந்து க்ரௌடுக்கு முன்னாடி நின்று அந்த ராயல் ரோபை கழட்டி வீசிட்டு, சாதாரண பிச்சைக்காரர்கள் உடுத்துகிற ஒரு சாதாரண அழுக்கான கந்தையான ஒரு உடையை அணிவித்து கொண்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தாராம். அதன் பின்பாக அதோடு கூட மீண்டுமா அந்த அரண்மனைக்கு அவர் போகவும் இல்லை. அப்படிப்பட்ட அவர் ராயல் வஸ்திரங்களை, ராஜரிக வஸ்திரங்களை தரிக்கவும் இல்லையா. இருக்கிற நாட்கள்லாம் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுண்டு எல்லா இடத்திலும் கொண்டு போய் இயேசுவின் அன்பை குறித்து பிரசங்கித்து வந்தாராம். இன்றைக்கும் நமக்கு நன்றாக தெரியும், ஃப்ரான்சிஸ் அசிசி என்று சொன்னால் ஒரு பெரிய வல்லமையுள்ள
ஒரு சுவிசேஷகர் என்று சொல்லி தெரியும். ரோமன் கத்தோலிக்கில் அவரும் ஒரு புனிதராக அவரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தேவனுக்காக செய்த தியாகம். அப்போ அவருடைய காரியம், அவருடைய சரித்திரத்தில் அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்று சொன்னால், இயேசு என்னை இப்படி தான் நேசித்தார். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நான் அதே போல் ஒரு அன்பை வெளிப்படுத்த நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு அன்பிலும் there is an amount of sacrifice involved. உனக்கு அந்த தியாகம் இல்லை அப்படின்னா உண்மையான அன்பை நீ குடும்பத்திலையும் பார்க்க முடியாது, சகோதரர்கள் மத்தியிலையும் பார்க்க முடியாது, நண்பர்கள் மத்தியிலையும் பார்க்க முடியாது. நம்முடைய அன்பிலெல்லாம் என்ன தெரியுமா, there is an expectation, ஒரு எதிர்பார்ப்பு. நீ இது பண்ணினா நீ லவ் பண்ணல, நானும் பண்ண மாட்டேன். நீ எனக்கு gift கொடுக்கல, நான் உனக்கு gift கொடுக்க மாட்டேன். நீ என் மேலே கோபமாக இருக்கிற, நான் உன் மேலே கோபமாக இருக்கிறேன். நீ என்கிட்ட பேசலை, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அன்பை தேவன் உண்டாக்குறார். நம்ம எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோன்னு தெரியல. ஆண்டவரே அவங்கள மாற்றுன்னு வேணால் ஜெபம் பண்ணலாம். நிறைய வேளையில் நமக்கு விரோதமாக, குடும்பமாக இருக்கட்டும் வெளியமாக இருக்கட்டும், ஆண்டவரே அவங்கள மாற்றுங்க, அவங்களுக்கு சமாதானத்தை தாங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க, புரிந்து கொள்ளக்கூடிய இதை தாங்கன்னெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கலாம். எப்போ நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரே என்னை உண்மை போல் ஒரு சகித்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க, இதெல்லாம் நடந்தாலும் அவங்கள உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு உருவாக்கித்தாங்க, அதில் தாங்க சந்தோஷமே வரும். அல்லேலூயா. அதில் தான் தேவ சமாதானமே வரும். கோபத்துக்கு கோபம், சண்டைக்கு சண்டை, பிரச்சனைக்கு பிரச்சனை, பேசாததுக்கு பேசாமல் இருக்கிறது, இது காரியம் அல்ல. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எவ்வளோ காரியங்களில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த உண்மையான ஒரு செலிப்ரேஷன் ஆண்டவர் தி அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. ஒரு தியாகத்தோடு கூட அன்பு செலுத்த, சுயநலமற்ற ஒரு அன்பை நாம் சொல்ல வேணும். அல்லேலூயா. சகித்து கொள்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். நம்ம சகிக்கிறாங்க, நம்மள மற்றவங்க சகிக்கிறது நம்ம ஒரு நாளும் யோசிக்கிறது கிடையாது. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சகிச்சுக்கிறேன்னு, இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்கன்னு உனக்கு அப்படி தான் தோணும். ஒரு பொது ஆளை வச்சு கேட்டினா தான் தெரியும் அவங்க எவ்வளோ உன்னைய சகிச்சுக்கிறாங்கன்ட்டு. என்றைக்குமே நமக்கு ஒரு செல்ஃப் பிட்டி, ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு காரியம் வந்துடும். ஆனால் ஒரு நடுவர் இருந்து பேசும்போது தான் உன்னை எப்படி சகிச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்டு, யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லன்னு. ஆனால் சில காரியங்கள், சில வார்த்தைகள் அநேகரை வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அன்பை ஆண்டவர் என்ன செய்வாரா, உருவாக்கி தருகிறார். அல்லேலூயா. அந்த அன்பு வரும்போது தான் நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் உள்ளத்தில் சொல்ல முடியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் வெளிப்படுத்த கர்த்தர் என்னை உருவாக்கி தருவீராக. அல்லேலூயா. அதில் ஒரு வெறுமை தேவைங்க. பெருமை அப்படியே குறையணும். அப்புறம் ஈகோக்கு தமிழில் என்ன வார்த்தைன்னு தெரியல, அந்த ஒரு காரியம் என்ன செய்யணும், குறையணும். பொறாமையோடு ஒரு அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் கரெக்டான ஈகோ. அது ஒன்று இருக்கும், கசப்பு ஒன்று இருக்கும். அப்புறம் நான் இவ்வளோ நல்லவன், எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு செல்ஃப் பிட்டி, ஐயோ பாவம் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு ஊற்றுவாரா. இதே யோவான் தான் சொல்கிறாருல்ல, என்னன்னு சொல்கிறாரு, ஆண்டவர் அன்பு உங்களிடத்தில் இருக்குதுன்னா, நீ ஆண்டவரே உன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறேன்னு சொன்னீன்னா, நீ ஒருத்தன் தன்னுடைய சகோதரனை பகைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அன்பு உன்னிடத்தில் இல்லை, நீ பொய் பேசுகிறவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பு, சகித்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக பைபிளில் கான்டெக்ஸ்டோடு வாசிக்கிறீங்கன்னு தெரியல.
chapter 12, 1 Corinthians chapter 12 and 1 Corinthians chapter 14. ஓகே, 12, 14 ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை குறித்து நிறைய போட்டிருப்பார். ஆவிக்குரிய வரங்கள், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, இதெல்லாம் நிறைய போட்டிருப்பார். 12லையும் நிறைய போட்டு வரிசையை எழுதி வைத்திருப்பார். ஆனால் 2க்கு நடுவில் ஒரு சாப்டர் எழுதியிருப்பாங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆக இப்போ ஒரு சாண்ட்விச் பண்ணும்போது 2 பிரெட் இருக்குது. 2 பிரெட்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சுக்கோங்க, பீஃப் போடணுன்னா போட்டுக்கோங்க, ஃபிஷ் போடணுன்னா போட்டுக்கோங்க, சிக்கன் போடணுன்னா போட்டுக்கோங்க. சாண்ட்விச் பண்ணுறாங்க. அது மெயின் எது தான்? அந்த நடுவில் போடுற சாண்ட்விச் தான். அந்த அந்த ஒரு பொருள் தான் ரெண்டையும் இணைக்கிறதா இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த வேதத்தில் அந்த கருத்துக்களெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு இடத்துல நிறைய வரங்கள் இருக்கலாம், நிறைய தாளந்துகள் இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ல் எது தான் பெரியது? அன்பே பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த சபையில் எவ்வளோ வரங்களை நான் சொல்ல சரி, எவ்வளோ தாளந்துங்கள் உனக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ வருமானம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானது என்ன தெரியுமா? தேவ அன்பு உனக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்குவோம். ஆண்டவரே, திறமைகள் தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம், ஆனால் இவைகளுக்கு மேலானது உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு அன்பு இருக்கணும். நான் அந்த அன்பு இல்லாமல் நான் அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை என்று சொல்லி சொல்கிறோன்னா, ஆண்டவர் காலையில் தான் சண்டை போட்டு வந்திருக்கிறேன், இன்னும் ஒப்புரவாகலை, பொய்யா பேசிட்டு நிற்கிறீங்க. அதில் வேறு இன்னும் அன்பு கூறுவேன். ஆமாம், முதல்ல அதை போய் எங்கே செய்ய? உன் மனைவிக்கிட்டையும் உன் பிள்ளைகள்கிட்டையும் போய் அதை செய்ய. அதுக்கப்புறம் செய்ய, நீ சொல்கிறது உண்மைன்னு நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படி இல்லை, நீ அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்டு ஒப்புரவாகாமல் கோபத்தோடு கூட நீங்கள் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்னா, என்னமா போய் பேசிட்டு நிற்கிறான் பாரு. இவெல்லாம் எப்போ மாறுவான், இவெல்லாம் எப்போ மாறுவான்னு ஆண்டவர் வெக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஆண்டவர் வந்த நோக்கமே அப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்குள்ளாக ஊற்றும்படியாக. ஆகவே நம்ம எந்த அளவுக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கு காலையில் ஆண்டவர் போதிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என்னிடத்தில் அன்புக்கு உண்டாயினா நீ என்ன செய்ய? என் கற்பனைகளை கைக்கொள். என்னுடைய கற்பனைகள் ஆண்டவர் 10 கற்பனையும் 2 கற்பனையாக மாற்றிட்டார். என்ன கற்பனை அது? தேவனே முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதி. அடுத்தது தன்னைத்தான் நேசிப்பது போல. ஆமென். இது 2 தான். இந்த 2 கற்பனை தான். 640 கற்பனைகள் உண்டு பழைய ஏற்பாட்டில். ஆண்டவர் அதெல்லாம் விட்டுரு, 2 தர. என்னை நேசிக்கிறல்ல, அதே நேசத்தை உன் மனைவிட்டையும் உன் பிள்ளைகள்கிட்டையும் உன் கணவன்கிட்டையும் காட்டு. ஹல்லேலூயா. சகிச்சு கொள்ள பழகிக்கோ. நான் அதை தானே கற்றுக் கொடுத்தேன். ஹல்லேலூயா. சகித்து கொள்ள பழகிக்கோ, பொறுமையாக இருக்க பழகிக்கோ, மற்றவர்களுக்காக வாழ பழகிக்கோ, உனக்கென்று வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை வெறுமையாக்கி கீழே நமக்கு அதை என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. வில்லியம் பாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெல்த்தி பர்சன். அவருக்கு இப்போ நம்ம ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் கீழே இறங்கி வந்தது யோவான் 14:31 வாசிச்சிங்கன்னா வாசிங்க. 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். ஆமென். பாருங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், பிதா என்னை நேசிக்கிறாரு, பிதா உலகத்தை நேசிக்கிறாரு, உங்களை எல்லாம் பிதாவை நேசிக்கிறாரு. அப்புறம் நான் ஆண்டவரை நேசிக்கிற பிதாவை எப்படி தெரியும்? அவருக்கு அவர் என்ன சொன்னாரோ
அதன்படி செய்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? நான் ஒரு இடத்துல அன்பாக இருக்கிறேன்னு வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா, ஆமேன். நம்ம இந்த டிராஃபிக்லலாம் பார்க்குறோம், இப்போ ரொம்ப மோசமாக போச்சு. முன்னாடியெல்லாம் போலீஸ்காரர் இருக்கிறாருன்னா பார்த்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம தேசத்தில் மாத்திரம்தான் போலீஸு திருடம் போல் செயல்படுறான். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு மரத்து பின்னாடியில் இருந்து அப்படிங்குவா. நம்ம நினைப்போம் ஆளே காணும், யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு மரத்து பின்னாடியிலேருந்து ஒரு கை வரும். நம்ம தேசத்தில் மட்டும்தான் போலீஸ் திருட மாதிரி நம்மளை பிடிக்கிறது. நாம் பார்ப்போம், எதுவுமே இல்லாட்டின்னா என்ன செய்யுது? ஜாம் பண்ணி போயிடுது. இப்போல்லாம் என்ன செய்யுது? நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேமராவில் பிடிச்சி ஸ்லிப் அனுப்பிச்சிடுறாங்க. எப்போ ஸ்லிப் வரும்னு நமக்கே தெரியல. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? யாரும் பார்க்கலன்னா ஓகேன்னு. ஆனால் இயேசு அப்படி இல்லை. பிதாவிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே அவருக்கு என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தின் அடிப்படையில் இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். அதான் நான் சொன்னேன். இப்போது வில்லியம் பார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன், அவரும் பால் பண்ணை வச்சிருக்கிற பெரிய எம்பையர். அவருக்கு அநேக சொத்துக்கள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில், அவங்க பேரண்ட்ஸ் மறித்த நாட்களில் அவருக்கு அவ்வளோ பெரிய எம்பையர் கையில் கொடுத்து ராஜ்யத்தை நீங்கள் இதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோ பெரிய சொத்தை யார் வேணான்னு சொல்லுவா. அப்படியா இருக்கிற நாட்களில் அவர் ஏற்கனவே இயேசுவை இருந்து இயேசு கூப்பிட்றாரு. இப்போ என்னன்னு, இதெல்லாம் விட்டுட்டு நீ சைனாவுக்கு போகணும் அப்படின்னு. சைனா போயிட்டு அந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் நீ எந்த செய்யணும்? ஊழியம் செய்யணும் அப்படின்னு. இவருக்கு இருந்திருக்கிறாங்க அந்த நாட்களில் ஒரு கூட்டம் இருந்திருக்க முடியும். ஸோ வரலாறு தான். ஸோ அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வெறும் கம்யூனிஸ்ட் மாத்திரம் இல்லை, முஸ்லிம்ஸும் இருந்திருக்கும். எல்லா கண்ட்ரிலும் எல்லா மதத்தார்களும் இருக்கிற நிலை தான். ஓகே, அப்போ அவங்க மத்தியில் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை இவருக்கு பெரிய போராட்டம். அதனால் இவர் என்ன செய்தாராம்? அந்த மக்களை குறித்து படிக்க ஆரம்பித்தாராம். அவங்க படுற வேதனைகள், அவங்க சீனர்கள் மத்தியில், அதுக்கப்புறம் இந்த இதை அங்கே சீனாவில் என்ன இது இருந்தது? இல்லை, சைனா மொழி என்ன இருந்தது? சரி, கம்யூனிஸ்ட். இப்போ தான் சொன்னேன், ஸ்கிப்டு பை மைண்ட். கம்யூனிஸ்ட்காரர்கள் அவர்களை ரொம்ப உபத்திரப்படுத்தி கொண்டு இருந்தாங்களாம். இப்போ இவர் படிக்கும்போது அவர்கள் மேலே ஒரு அன்பு உண்டாயிடுச்சான். அந்த சரித்திரத்தை வாசிக்கும்போது அவங்க மேலே என்ன உண்டாயிடுச்சு? ஒரு அன்பு உண்டாததுனால அவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டு அந்த ஜனங்களை நேசிக்கும்படி கடந்து சென்றாராம். வாழ்ந்தது, அங்கே ஊழியம் செய்தது 2-3 ஆண்டுகள் தானா. 25 ஆண்டுகளில் ஒரு பெரிய வியாதி வந்து அங்கே மரித்து போனாராம். எதை சொல்ல வருது அப்படின்னா, ஒபீடியன்ஸ் எதன் அடிப்படையில் வருதுன்னா, அன்பின் அடிப்படையில் தான் வருது. அல்லேலூயா. ஆகவே அந்த அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இன்னொரு காரியம் சொல்ல, ரோமர் 5:8 வாசிங்க. ஆமேன். அப்போது நம்ம பாவிகளாக இருக்கும்போது, அவருக்கு எதிராக இருக்கும்போது, அவருக்கு எதிராக நாம் செயல்படும் போது கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரா? அன்பு வைத்து மரித்தார். ஆமேன். அப்போ நம்ம எப்போ அன்பு காட்டணும்? எதிராக இருக்கும்போது, விரோதிகளாக இருக்கும்போது. நல்லா இருக்கும்போது நல்லா அன்பு காட்டுறது எல்லாருமே, அது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனால தான் ஆண்டு சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்க? சேதுங்க, சிநேகிங்கள். இன்னொரு இடத்துல வீட்டாரே. ஆமேன். அப்போ அவங்கள என்ன செய்யணுமா? நேசிக்க வேணும். சொல்லிட்டு நேசிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்க உன்னை சத்துருன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன் மேலே நேசிக்கிறேன்னு. அந்த நேசத்தில் விளைவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏங்க இதுக்கு இவ்வளோமா நேசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது சத்துருவை சிநேகிங்க அப்படின்னு.
இல்லைடா, என்ன சொல்ல வர அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம எப்படி நேசிச்சாரோ, நம்ம பாவிகளாக இருக்கும்போது, விரோதிகளாக இருக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது கிறிஸ்து எனக்காக அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். எந்த சூழ்நிலையும் கோவப்பட மாட்டோம். ஈகோ, அகம்பாவத்தை வளர்த்து கொள்ள மாட்டேன். என்னுடைய பெருமையை நான் வெளிப்படுத்த மாட்டேன். அவமானப்பட்டாலும் சரி, நிந்தையானாலும் சரி, என்னுடைய அன்பில் நான் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை நிலைத்திருக்க செய்யும். ஹல்லேலூயா. அதான் பவுல் கரெக்டாக சொல்லிட்டாரே கடைசியில், யாருமே அந்த அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் சொல்லுங்க அது பிரிக்க முடியாது? யாருக்காச்சும் தெரியுமா ஏன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது? ஏன்னா அது ஒரு நித்திய அன்பு. எப்படிப்பட்ட ஒரு அன்பு? நித்திய அன்பு. நித்திய அன்புனா என்ன? நோ எண்ட் ஃபார் தட் லவ். தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் தட் லவ். அந்த லவ்வுக்கு, அந்த அன்புக்கு ஒரு முடிவு என்றைக்குமே இல்லை. அது நித்திய அன்பு. அதுதான் நம்ம பரலோகத்தில் கொண்டு போக வைக்கிற அன்பாக இருக்குது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்க முடியாது. அதே வேளையில் தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீ மற்றவர்களை நீ என்ன செய்ய, அன்பு கூறு, அப்படி இல்லைன்னா நீ பொய்யனாவே அப்படின்னு. ஸோ இன்றைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற நாம் எல்லாத்தையும் நேசிப்போம். ஆமேன். பிசாசை தவிர நமக்கு விரோதி யாருமே இருக்கக்கூடாது. ஆமேன். பிசாசை தவிர என்ன செய்யக்கூடாது? யாருமே இருக்கக்கூடாது. தாழ்த்துகிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஈகோவை குறைச்சிட்டு கீழே வர்றது. கிருபை வேணும். ஹல்லேலூயா. என்ன வேணும்? கிருபை வேணும். ஏற்றுக்கொள்வது பெரிய கஷ்டம். கிருபை வேணும். நம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்துவது மிக மிக பெரிய கஷ்டமாக இருக்குது. கிருபை வேணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அன்பை உண்டாக்குகிற கர்த்தர் நம்மளே அப்படிப்பட்ட ஒரு பூர்ண அன்பை உருவாக்குவாராக. யாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணோம். 5 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாருமா இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உன்னை மாற்றுவார் ஆண்டவர். கர்த்தர் உன்னுடைய சிந்தையில் புதிய அன்பை ஊற்றுவார். நம்பிக்கையோடு கூட கரங்களை வைத்து சொல்லு, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு வேணும். உம்முடைய அன்பு வேணும் ஆண்டவரே. இருதயத்தில் உம்முடைய அன்பை ஊற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் உம்முடைய அன்பால் நிரப்பப்படட்டும். என்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா வித பெருமையும், அகம்பாவத்தையும் ஆண்டவரை, கோபத்தையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. என் சிந்தையில் தேவ அன்பு, தேவ சமாதானம், சாந்த குணம் ஆண்டவரை நிறைந்தவனாய் மாற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய அந்த விலையேற பெற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத அன்புக்காக ஸ்தோத்திரம். பூரண அன்புக்காக ஸ்தோத்திரம். நித்திய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட நாங்கள் தியாகத்தோடு அநேகருக்கு இந்த நாட்களில் உம்முடைய அன்பை ஆண்டவரை பிரதிபலிக்க சொல்ல கர்த்தர் எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை தாங்க. துதிகன மகிமையாக சொந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசு. ஆத்மாவே அவர் செய்த சகல பாலையும் மாறாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. வாழ்த்து கடை சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.